வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரிஞ்சி சாதம் செய்வது எப்படி? நான் 3 வெங்காயம், 5 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, 10 பீன்ஸு, பட்டாணி, கேரட் இதுமாரி எல்லாத்தையும் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்களும் அதேமாரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஊற்றுறேன். இதில் நான் கடுகுலாம் போட மாட்டேங்க. இது 3 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, சோம்பு 1 ஸ்பூனு, 3 லவங்கம் போட்டுக்கோங்க. இது 3 பச்சை மிளகாய் எடுத்துங்க. கொஞ்சம் தள்ளி போடுங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கலந்து விட்டுடுங்க. பொன்னிறமாக வேகணும். ஒரு 2 நிமிஷம். தக்காளி போட்டுக்கணும். நான் இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்கிறது 5 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேங்க. 5 பேர் 4 பேர் சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நான் கடையிலலாம் வாங்க மாட்டேன். நான் வீட்லேயே நான் அரைச்சி போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது பெரிய மிளகாய் தூளுங்க. மிளகாய் தூள், பெரிய மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். தனியா தூள்,
தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் கூட 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு. இது வந்து கரம் மசாலா தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் எல்லாமே அரைச்சி வச்சு விற்கிறாங்க இல்லைங்களா, கரம் மசாலா தூள். அந்த தூள் கடையில் தாங்க வாங்கினேன். அது ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து மிளகாய் தூள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், பெரிய மிளகாய் தூள். ஏன்னா சில பேர் காரம் சாப்பிடுவாங்க அதிகமாக, சில பேர் காரம் சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்கலாம் இருந்தாங்கன்னா காரம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா எதுவுமே நம்ம மாதிரி பச்சை மிளகாய் போட்டுருக்கோங்களா. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த மசாலா கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. இதில் 2 டம்ளர் அரிசி போட்டேங்க. 2 டம்ளர் அரிசி வந்து 1/2 கிலோ அரிசி, 500 கிராம், 1/2 கிலோ சரிங்களா. அந்த அரிசி இந்த டம்ளரில், பெரிய டம்ளரில் நான் 2 டம்ளர் போட்டேன். இதில் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். கரெக்டாக ஊற்றுங்க. ஜாஸ்தியாக ஊற்றவும் கூடாது, கம்மியாக ஊற்றவும் கூடாது. நீங்கள் ஊற்றுனீங்கன்னா, ஜாஸ்தியாக ஊற்றுனீங்கன்னா குழஞ்சிடும், கம்மியாக ஊற்றுனீங்கன்னா சாப்பாடு அடி பிடிச்சிடும். கரெக்டாக அளவாக நம்ம தண்ணி ஊற்றினோன்னா அந்த அளவுக்கு சாப்பாடு நல்லா வேகும். 2 டம்ளர், 3 டம்ளர். நான் வந்து எப்பயுமே வெஜிடபிள் பிரியாணி செஞ்சாலும் நான் வந்து 1/2 பழம் எலுமிச்சப்பழம் புழிஞ்சு விடுவேங்க. ஏன்னா சாப்பாடு வந்து உடையாமல் வெறையாக முழுசாக இருக்கும். அதனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுமாரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுக்குங்க. சாப்பாடு ஒரே ஒரு விசில் தாங்க வைக்கணும். ஏன்னா வந்து இது வெஜிடபிள் பிரியாணி அரிசியில் செய்கிறோம். நம்ம சாதா அரிசினோட 2 டம்ளர் கிட்ட நம்ம விசில் வைக்கலாம். இது பிரியாணி அரிசின்றதுனால நம்ம 5 நிமிஷம் வர ஊற வச்சுருக்கோம். அதனால் ஒரே விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். சரிங்களா? பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் சாப்பாடு. வெஜிடபிள் பிரியாணி எப்படி செம்மையாக இருக்குது பாருங்கள். சாப்பாடெல்லாம் உடையவே பாருங்கள், அப்படியே முஷாக இருக்குது பாருங்கள். வாங்க சாப்பாடெல்லாம் வெஜிடபிள் பிரியாணி, வெங்காயம் பச்சடி, மாம்பழம் சாப்பிட வாங்க.